ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனி பிஸ்னஸ் பி டிடிஎஸ் வந்து ப்ராப்பர் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணனா லாங் ரனில் சர்வை பண்ணுறதே கஷ்டம். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்குமே பார்த்திங்கன்னா டிடிஎஸில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டிஸ் அளவுக்கு மற்ற இதில் வந்து இருக்காது. ஸோ ஆப்வியஸ்லி டிடிஎஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன் இதை பற்றி இவ்வளோ ப்ரமோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரியாமல் அவங்களோட ட்ரேசஸ் போர்ட்டல், தட் மீன்ஸ் நீங்கள் ஒரு டேக்ஸ் டிடெக்டராக இருக்கீங்க, பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, யாருக்காவது டிடிஎஸ் பிடிச்சி கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே சம்டைம்ஸ் தெரியாமல் இருக்கலாம். லைக் உங்களோட ட்ரேசஸ் போர்ட்டலில் உங்களுக்கு டேக்ஸ் டிமாண்ட்ஸ் வந்து நிறைய இருந்திருக்கலாம், டிஃபால்ட் இருக்கலாம், ஷார்ட் டிடக்ஷன் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான அடிஷ்னல் பெனால்ட்டிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இயர் வைஸ் லிஸ்ட் அவுட் பண்ணி உங்கள் ட்ரேசஸ் போர்ட்டலில் காமிச்சிக்கிட்டு இருக்கும். பட் மேபி நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஏன் இப்போ வந்து நம்ம இதை பற்றி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிடிஎஸ் ரிலேட்டட் டிஃபால்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஐடி போர்ட்டல்லையுமே வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். பட் நிறைய பேர் வந்து அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுறதில்லை. ஸோ இக்னோர் பண்ணிடுறாங்க ஈஸியாக. ஸோ தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் இன் நியர் ஃப்யூச்சர் இன்கேஸ் உங்களோட டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங், அதாவது டிமாண்ட் அவுட்ஸ்டாண்டிங் வந்து 10 lakhsக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு பேங்க் அட்டாச்மெண்ட் நோட்டீஸ் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. பேங்க் அட்டாச்மெண்ட் நோட்டீஸ்னால் என்னது? ஸோ பேங்க்கில் வந்து உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்க ஃபண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணுறதோ இல்லை நீங்கள் அதை வந்து மூவ் பண்ண முடியாத மாதிரி பண்ணுறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நாட் ஒன்லி லைக் ஒரு பேங்க் கரண்ட் அக்கௌண்ட் அந்த மாதிரி சொல்ல முடியாது. எனிதிங் they have to take action, they will take action. ஸோ அந்த மாதிரி இருக்கும். சரி, இது வந்து இம்பேக்ட். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது என்ன இருக்குல்ல. ஃபஸ்ட்டு போயிட்டு உங்களோட போர்ட்டல் ஓப்பன் பண்ணிவிட்டு, இன்கம் டேக்ஸ் போர்ட்டலோ இல்லை டிடிஎஸ் போர்ட்டலோ ஓப்பன் பண்ணிவிட்டு எவ்வளோ டிமாண்ட் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு வாட் இயர் அப்படின்றத எடுத்து பாருங்கள். தென் அதை வந்து ப்ராப்பரான டிமாண்டா இல்லை எதனா கரெக்ஷன் போட்டு, சி ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் டிடக்ஷன்ன்றது வந்து ஒரு செக்ஷன் கீழே தப்பாக ஃபைல் பண்ணிட்டீங்க, மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா தென் அகெயின் அதுக்கு வந்து உங்களுக்கு கம்மியாக பிடிச்சிருக்கீங்க டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு கூட காமிக்கலாம். ஸோ அந்த செக்ஷனை மாற்றினீங்கன்னா அந்த ஷார்ட் டிடக்ஷன் போயிடும். ஸோ அப்படி நீங்கள் எதனா மிஸ்டேக்ஸ்னால அந்த டிமாண்ட் வந்திருக்கா அப்படின்னு பார்த்து அந்த டிமாண்ட்ஸ் எல்லாமே ரெக்டிஃபை பண்ணுங்கள். இல்லை அந்த டிமாண்ட்ஸ் வந்து தப்பு, அது நீங்கள் பண்ணதுக்கு கரெக்ட் தான் அப்படின்னு இருக்குன்னா அட்லீஸ்ட் அப்பீலாச்சும் ஃபைல் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்தீங்கன்னா மட்டும் உங்களால் இதுலேருந்து இது பண்ண முடியும். இன்கேஸ் அப்படி நீங்கள் இமீடியட்டாக இதெல்லாம் பே பண்ணி க்ளோஸ் பண்ண முடியாதுன்னா அட்லீஸ்ட் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்காச்சும் ரெக்வஸ்ட் போடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களோட இந்த பேங்க் அட்டாச்மெண்ட்லேருந்து உங்களை எஸ்கேப் பண்ணுறதுக்கும் இது வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இப்போ வந்து இதை தாண்டி லாஸ்ட்டாக ஒரு ஸ்டெப் இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனிமேலாச்சும் டைம்லி கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணணும். ஏன்னா இதோட இம்பேக்ட் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டேக் ஆக்ஷன்ஸ் இமீடியட்லி. ஏன்னா இது இட் இஸ் அன்